வணக்கம். இந்தியான் காணொளியில் நாங்கள் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினைச் சேர்ந்த 5 பேரையும் இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணைகள் செய்யப்படுவது தொடர்பாகவும், யாழ்ப்பாணத்தில் சங்கானையில் 3 மதுவரி திணைக்கள ஊழியர்கள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட விடயங்கள், மற்றையது உதயன் கம்மன் பில பற்றிய செய்தியையும் பார்ப்போம். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்வோம், பாருங்கள். இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 5 பேரையும் கைது செய்து இலங்கைக்கு நேற்று பின்னேரம் 7:15 போல கொண்டு வரப்பட்டார்கள். இவர்களை விமான நிலையத்தில் வைத்து கொண்டு வரும்போது போலீஸ் அதிகாரிகள், பொதுமக்கள் பாதுகாப்பு துறை அமைச்சர், போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் குழுவும் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வரும்போது அங்கே சமூகம் இது அளித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. கெஹல் பத்ர பத்மே கமாண்டோ சலிந்த பானந்துர நிலங்க அல்லது குடு நிலங்க என்று அழைக்கப்படும் மூவரும் விமான நிலையத்துக்கு நேற்று கொண்டு வரப்பட்ட பின்னர் வந்திறங்கிய பின்னர் அவர்களை சிஐடியினரின் மேலதிக விசாரணைக்காக பாரமெடுத்து கொண்டனர். இவர்களோடு வந்த மற்ற இருவரான பெக்கோ சமந்தவும் தமிழி லஹிருவும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டு விசாரணைக்காக அவர்கள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் பிடிஏயின் கீழ், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டின் கீழ் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பெக்கோ சமனின் மனைவியும் குழந்தையும் நேற்று முன்தினம் இரவு இந்தோனேஷியாவில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்திடம் கையளிக்கப்பட்டு தூதரகத்தின் மூலம் நேற்று முன்தினம் அவர் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் விமான நிலையத்தில் வைத்தே சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு சிஐடியினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த விசாரணைகள் மூலம் இந்த குழுவினரை இயக்குவது யார் என்ற தகவலையும், இந்த குழுவினருக்கு பாதுகாப்பை வழங்கிய அரசியல்வாதிகள் யார் என்ற தகவலையும் பெறக்கூடியதாயிருக்கும். அதேவேளை எந்தெந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய சொத்துக்களை இவர்களுடைய பெயர்களில் அல்லது இவர்களை சார்ந்தவர்களின் பெயர்களில் வைத்திருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் வெளியாகும் என்று நம்பப்படுகின்றது. கேல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்த ஆகியோருடைய கைத்தொலைபேசிகள் தற்போது சிஐடியினர் வசம் சிக்கியுள்ளது. இதன் மூலம் இந்த கைத்தொலைபேசிகளை ஆராயும் விடத்து இவர்கள் யார் யாருடன் தொடர்புகளில் இருந்தார்கள் என்பதையும், யார் யார் இவர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்பதையும் அறியக்கூடியதாக இருக்கும். அத்துடன் இவர்களுடைய நெட்வொர்க், இந்த குழுவினருடைய நெட்வொர்க்கையும் எவ்வாறு இயங்குகின்றது என்ற தகவலும் மிக இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இவர்கள் கைது செய்யப்படும் நேரத்தில் அல்லது கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தங்களுடைய கைத்தொலைபேசிகளில் இருக்கின்ற தகவலை அளித்திருந்தால் கூட சிஐடியினர் அந்த தகவல்களை மீளப்பெறக்கூடிய விதங்கள் அவர்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் அந்த தகவல்களை மீளப்பெற்று விசாரணைகளை கொண்டு நடத்துவார்கள் என்று நம்பப்படுகின்றது. இந்த நடவடிக்கை மூலம் செயலிழந்திருந்த சிஐடி துறையினர் தாங்கள் திரும்பவும் செயல்பட தொடங்கியிருப்பதை காட்டியுள்ளார்கள். சிஐடியினரால் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் இந்த மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் சங்கானை என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற மதுவரி திணைக்களத்தைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் மாதகள் பகுதியிலே ஒரு இளைஞரை போதை வஸ்து வைத்திருந்ததாக கைது செய்ய முற்பட்டிருந்தார்கள். அந்த விடத்து அந்த இளைஞரிடம் அவரை கைது செய்யாமல் இருப்பதற்கு 30 லட்சம் ரூபாவை அவர்கள் லஞ்சமாக கோரியுள்ளார்கள்.
அப்பொழுது அந்த கைது செய்யப்பட்ட நபர் அல்லது அந்த சந்தேக நபர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 20 லட்சம் தருவதாக ஒத்துக்கொள்கின்றார். அதன் பின்னர் அந்த குறிப்பிட்ட சந்தேக நபரை மது வரி திணைக்களத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் தங்களுடைய அலுவலகத்துக்கு, சங்கானை அலுவலகத்துக்கு, அதாவது சங்கானை அலுவலகம் அல்ல, சித்தங்கனியில் அமைந்திருக்கிறது அவர்களுடைய அலுவலகம். சித்தங்கனி அலுவலகத்துக்கு அழைத்து வந்து தடுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சந்தேக நபரின் கைத்தொலைபேசியை பாவித்து அவருடைய சகோதரியிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை கோரியுள்ளார்கள் இந்த மதுவரி திணைக்கள ஊழியர்கள். அப்பொழுது சந்தேக நபரின் தரப்பினர் காங்கேசன் துறையில் உள்ள குற்றப்புலனாய்வு துறையினரிடம் இது சம்பந்தமாக முறைப்பாட்டொன்றை செய்கின்றார்கள். இதனை அடுத்து இந்த சந்தேக நபருடைய தரப்பினர் லஞ்சத்தை கோரப்பட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு மதுவரி திணைக்களத்துக்கு செல்கின்றார்கள். அவர்கள் மதுவரி திணைக்களத்துக்கு செல்லும் போது அந்த 3 அதிகாரிகளிடமும் அந்த லஞ்சத்தை வழங்கும் போது குற்றப்புலனாய்வு துறையினர் அவர்களை கையுமாக கைது செய்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களுள் பிரதான மதுவரி திணைக்கள அதிகாரியும் உள்ளடங்குகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே 3 மதுவரி திணைக்கள ஊழியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவர் பிரதான மதுவரி திணைக்கள அதிகாரி ஆவர். இவர்கள் மூவரையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் முன்னால் முன்னிலைப்படுத்தப்பட்டு செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறையில் வைப்பதற்கு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார். உதயன் கம்மன்பில சில வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசியிருந்தார். அதாவது அவர் இனங்களுக்கிடையே இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் விதத்திலே பேச்சுக்களை பேசியிருந்தார். இது தொடர்பாக சிஐடியினர் கவனத்தில் எடுத்து கோட்டை நீதிவானிடமும் இது சம்பந்தமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த உதயன் கம்பன் விளைவுக்கு எதிராக ICCPR சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று நம்பப்படுகின்றது. அவ்வாறு ICCPR சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அல்லது கைது செய்யப்பட்டால் அவருக்கு பிணை மறுக்கப்படும். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு 10 வருட சிறை தண்டனைகள் வழங்குவதற்கான சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றது. அடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ரணில் குழுவினரும் பிரிந்து சென்ற சஜித் குழுவினரும் ஒன்று சேரக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறிய சஜித்தின் குழுவினருக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கும் அங்கத்துவத்தை தடை செய்திருந்தார். அந்த தடையை நீக்குவதற்கான சில செயற்பாடுகளிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றது. அவ்வாறு நீக்கப்படும் பட்சத்தில் இரு தரப்பினரும் ஒன்றாக கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.